அனைவருக்கும் வணக்கம். நட்புக்கு மதிப்பளித்த காமராஜர். அந்த சமயம் காமராஜர் சிவகிரி விடுதியில் தங்கியிருந்தார். அது ஒரு காலை பொழுது. காமராஜர் கதவை திறந்தார். அந்த சமயம் வாசல் நின்றிருந்த காவலர் அங்கு வந்த ஏழை ஒருவரை விரட்டி கொண்டிருந்தார். அந்த கணம் முதலமைச்சர் காமராஜர் அந்த ஏழையின் முகத்தை பார்த்து விட்டார். அத்துடன் அவ்விடம் நோக்கி விரைந்தார். அத்துடன் வா வேலு வா, சௌக்கியமா இருக்கிறாயா? பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே என்று கூறியபடி அவரது தோள் மீது கை போட்ட வண்ணம் விடுதிக்குள்ளே அழைத்து சென்றார். அக்கணம் வேலுவின் உள்ளத்தில் திகைப்பு மட்டுமின்றி மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. ஒரு முதல் அமைச்சரே தன்னை இப்படி அன்பாக வரவேற்று உபசரிக்கிறாரே என்று வேலு அகங்குளிர்ந்து போனார். அத்துடன் வேலுவுடன் அமர்ந்து காமராஜர் காஃபி அருந்தி பழைய கதைகளை பேசி மகிழ்ந்தார். இதற்கிடையில் வேலுவும் காமராஜரின் அன்பு கலந்த வரவேற்பால் தான் வந்த காரியத்தை மறந்தே போனார். காமராஜரும் வேலுவை கண்ட மகிழ்ச்சியில் வந்த காரியத்தை கேட்க மறந்துவிட்டார். ஒரு கட்டத்தில் வேலுவும் அலாவலாவி வீடை பெற்று சென்று விட்டார். வேலு அவ்வாறு சென்று சில மணி நேரத்திற்கு பின்னர் தான் காமராஜருக்கு மனதில் ஏதோ உறுத்தியது. வேலு என்ன காரணத்திற்காக தன்னை சந்திக்க வந்தார் என்று விசாரிக்காமல் அவரை அனுப்பிவிட்டோமே என்று சிந்தித்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் காமராஜர் சிறைவாசம் அனுபவித்த சமயத்தில் அவரோடு வேலுவும் சிறைவாசம் அனுபவித்தவர். இந்நிலையில் ஒரு நாள் வேலுவின் ஊரில் இருந்து சிலர் காமராஜரை சந்திக்க வந்தனர். அவர்களிடம் வேலுவின் நிலைமை பற்றி காமராஜர் கேட்டறிந்தார். உடனே சில தினங்களுக்கு உள்ளாகவே வேலுவுக்கு ஒரு நிவாரண தொகையை அனுப்பியதோடு ஒரு நல்ல இடத்தில் வேலைக்கும் ஏற்பாடு செய்தார். அதன் காரணமாக வேலு குடும்பத்தின் ஏழ்மை நிலை மாறியது. நன்றி, வணக்கம். தொடரும்.